ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷேப்ஸ் வச்சு எப்படி லோடிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒட்டிடணும், ஒட்டி காஞ்சிடணும். நல்லா காஞ்ச வாட்டி தான் நீங்கள் போட ஆரம்பிக்கணும், இல்லைன்னா போடும் போது நகர்ந்து போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு லாக் செயின் போட்டுட்டு ஆரம்பிங்க. பாருங்கள், இதே மாதிரி சைடில் ஸ்லாண்டிங்காக ஒரு லாங் செயின் போட்டு சின்னதாக ஒரு செயின் போட்டு அப்படியே நீடியில் டர்ன் பண்ணி மேலே போய் ஒரு செயின் போடுங்க. செயின் போட்டு ஒரு லாக் செயின் இதே மாதிரி தான் போடணும். பாருங்கள், இப்போ நீடியில் டர்ன் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போடும் போது நீங்கள் சின்னதாக லாக் செயின் போடுறீங்க இல்லையா, அது இப்படி கொஞ்சம் கீழே போட்டுக்கோங்க. இந்த சைடு லாக் செயின் போடும்போது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொஞ்சம் மேலே போட்டுக்கணும். ரொம்ப மேலும் போட்டால் அந்த கேப் விழுந்துடும். நீங்கள் லாக் செயின் போடும்போது அந்த சின்ன செயின் போடுறீங்க இல்லையா, அந்த செயின் போடும்போது நீங்கள் அந்த திலகம் ஷேப்பை ஒட்டியே போட்டுட்டு வரணும். கொஞ்சம் தள்ளி போட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த ஷேப் மாறிடும். இந்த போடுற செயின் லாக் செயின் சின்னதாக போடுங்க. லாங்காக ஒரு செயின் போட்டு சின்னதாக ஒரு செயின் போடுங்க. அந்த சின்ன செயின் தான் லாக் செயின் சொல்லுவோம். நீங்கள் லாக் செயின் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டோன் நடுவில் தெரியும், கேப் விழும். அதனால் நல்லா நெருக்கமாக போட்டுவாங்க. நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடும் போது கவனமாக போடணும். ஏன்னா சீக்கிரம் சில்க் த்ரெட் அறுந்துடும், கட்டாய் போயிடும். அதனால் 2 நூலும் சேர்த்தி போடுறோமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் சில்க் த்ரெட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சில்க் த்ரெட் அறாத நல்லா வரும். அதனால் பிகினர்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், கடைசியாக முடிக்கும் போது நீங்கள் இந்த லாக் செயின் போடுறீங்க இல்லையா, அது மேலேருந்து போடும்போது கீழே போட்டுவாங்கன்னு சொன்னேன். இப்போ கொஞ்சம் அதுக்கு நேராகவே போட்டுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்லாண்டிங்காக லாங் செயின் இழுக்கிறீங்க இல்லையா, அதுக்கு நேராகவே இந்த மாதிரி சின்ன செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீடியில் டர்ன் பண்ணி போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு கீழாவே இந்த பக்கம் போட்டு வரும்போது கேப் விழுந்துடும். அதனால் பாருங்கள், லாக் செயின் எந்த பக்கம் போட்டால் நம்மளுக்கு கேப் விழலையோ அந்த மாதிரி போடணும். பாருங்கள், நான் ஸ்லாண்டிங்காக போட்டிருக்க லைனுக்கு நேராகவே அப்படியே நேராகவே போட்டு வரேன். அவ்வளோதான். இப்போ ஸ்டோன் ஃபுல்லாக கவர் ஆன வாட்டியும் எண்ணாட் போட்டு முடிச்சிருங்க. இப்போ முடிச்சாச்சு. முடித்ததும் நம்ம மேலே ஒரு ஸ்டோன் செயினோ அல்லது சீனி பாசி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பீட் ஒர்க் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் கரெக்டாக. எப்பயுமே ஆரம்பிக்கும் போது ஒரு லாக் செயின் போட்டு ஆரம்பிங்க. இப்போ நான் 2 பீடாக சீனி பாசி வைக்கிறேன். இது மாதிரி 2 பீடாக வச்சுட்டு வாங்க. பெரிய பீடாக இருந்தால் ஒரு பீடாக வச்சு போடணும். எண்ணாட் போட்டு முடிச்சிடலாம். இதுக்கு மேலேயே ஸ்டோன் செயின் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டோனுக்கு லோடிங் பண்ணுவோம். நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன்னு ஃபில் பண்ண மாதிரியே தான் இதுவும் போடணும். பாருங்கள், ஒரு லாக் செயின் போட்டு ஆரம்பிச்சுட்டு இதே மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு லாங் செயின், அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு செயின், அப்படியே நீடியில் டர்ன் பண்ணி ஒரு லாங் செயின், சின்னதாக ஒரு செயின் போட்டு அப்படியே நீடியில் டர்ன் பண்ணி ஒரு லாங் செயின், சின்னதாக ஒரு செயின், இந்த மாதிரி தான் போட்டே வரணும். நீங்கள் சின்ன செயின் ரொம்ப சின்னதாக போடணும். கொஞ்சம் பெருசாக போட்டாலும் உங்களுக்கு அந்த கேப் வரும். பாருங்கள், அதே குத்துன இடத்துலையே நீங்கள் நீடியில் குத்துனாலுமே இந்த மாதிரி தூக்கிட்டு வரும். அதனால் இப்போ போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி லாக் செயின் போடுங்க. இதுக்கு லாக் செயின் போடுறீங்களே அதெல்லாம் பாருங்கள், நான் நேராக போட்டு வரேன். நம்ம லாங் செயின் போடுறோம் இல்லையா, அந்த லாங் செயின் அந்த டைரெக்ஷன்லேயே நேராக போட்டு வரேன். பாருங்கள், நம்ம திலகம் ஷேப்லன்னும் போது அது ஸ்லாண்டிங்காக போடுவோம், கொஞ்சம் மேலே கீழேன்னு போடுவோம் லாக் செயின். இது பாருங்கள், அதுக்கு நேராகவே போட்டு வரேன். ஏன்னா ரவுண்ட் ஷேப்புனால நம்மளுக்கு நகராத இருக்கும். அப்படி போட்டிங்க அப்படின்னா த்ரெட் நகராத இருக்கும். இப்போ முடிச்சாச்சு. எண்ணாட் போட்டுக்கலாம்.
அடுத்தது நான் அதை சுற்றி வந்து நம்பர் 3 சைஸ் பீட் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து லோடிங் பண்ணி முடிச்சிட்ட வாட்டியும் நம்ம அது மேலே பீட் ஒர்க்கோ இல்லை ஸ்டோன் செயின் இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று நம்ம போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங்காக இருக்கும். அடுத்தது பாருங்கள், நான் ஒரு 4 சைஸ் பீடு இந்த மாதிரி ஒரு 3 பீடு தள்ளி வைக்கிறேன். சிங்கிள் பீட் மெத்தடில் வந்து என் நாட் போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி சிங்கிள் பீட் மெத்தடில் என் நாட் போடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.